முதலமைச்சர் விஜயண்ணா ராமேஸ்வரத்துல ஒரு கோயிலை இடிச்சு போட்டாங்க. கோயில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கோயிலை இடிச்சு தள்ளிட்டாருங்க, தரமட்டம் ஆயிட்டாருங்க. யார் இடிச்சாங்க தெரியுமா? வனத்துறை இடிச்சிருக்காங்க. விஜயண்ணா பாருங்க, வனத்துறை எப்படி செயல்படுது. உங்க அமைச்சரவையில வனத்துறை அமைச்சர் யாரும் கிடையாதா? அவரை அனுமதி பெற்றுதே இடிச்சாங்களா? அறநிலையத்துறை கட்டிக்கிட்டு இருக்கு. அந்த காமெடி என்னன்னா, பொதுமக்களை போய் கோயில் கட்டல, அறநிலையத்துறை கட்டுற கோயில வனத்துறை புல்டோசரை வச்சு ஜேசிபியை வச்சு இடிச்சு தள்ளிருச்சு. யாரும் நடவடிக்கை இல்ல, ஒண்ணும் இல்ல. இத்தனைக்கு கோயில் அதுக்கு அதோட இடத்துலதே இருக்கு. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு கீழே வர உப கோயில். அது 100 ஆண்டு பழமையான கோயில். அந்த கோயிலுக்கு மட்டும் 35 ஏக்கர் சொத்து இருந்துச்சு. அந்த 35 ஏக்கரையும் காட்டு பகுதியில இருக்குன்ட்டு வனத்துறை எடுத்துக்கிருச்சு. அடுத்து அந்த கோயிலுக்கு போறதுக்கு ரோடு போட போனா அதை போட விடுறது இல்ல, சாமி கும்பிட போனா சாமி கும்பிட விடுறது இல்ல. எல்லாத்தையும் இவ்வளவு இம்சை தந்தப்ப ராமேஸ்வரம் மக்கள் பூரா போராடணும்னே 2020 கோயில கட்டுவோம் அப்படின்ட்டு 24 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. திமுக கவர்மெண்ட் வந்துருச்சு, எந்த நடவடிக்கையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. கோயிலை கட்ட விடாம இது பண்ணிட்டு கோயிலை இடிக்கலாம் கூட முடிவு பண்ணிருப்பாங்க போல. திமுக கவர்மெண்ட் அப்படியே விட்டுட்டாங்க. இப்ப என்னன்னா, எப்படியாவது கட்டணும் அப்படின்னா அறநிலையத்துறை முன்னெடுத்து கோயில பேஸ்மட்டம் போட்டு அந்த ஏற்கனவே இருந்த கோயில புதுப்பிச்சிருக்காங்க. புதுப்பிச்சு கட்டடம் போட்டு பேஸ்மட்டம் போட்டு கட்டடம் போடுறாங்க. நல்லபடியா வேலை நடந்துகிட்டு இருக்கு. நைட்டு போய் ஜேசிபி எடுத்து போய் அந்த வனக்காவலர் அவர் போய் ஆளெல்லாம் அடியால் எனக்கு கூட வேலை கூட்டு போய் ஜேசிபியை வச்சு கோயிலை இடிச்சு தள்ளிட்டாரு. கேட்டா வனத்துறை இடத்துல இருக்கான், அதனால கோயில் அடிச்சாராம். கட்டுறது யாரு? கோயில் கட்டுறது யாரு? அறநிலையத்துறை. வனத்துறையில கோயில் இருக்கு, அதனால இடிச்சோன்னு சொல்றாரு. அவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு அரசு டிபார்ட்மெண்ட் தானே அது. கோர்ட்டுக்குள்ள போயிருக்கணும். கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கிட்டு கோயில் கட்டுற நிப்பாட்டி இருக்கலாம். அதுக்கடுத்து கோயில் கோர்ட் உத்தரவு ஓட்ட பண்ணி இடிச்சிருக்கலாம். அதை விட்டு போட்டு நைட்டு போய் ஜேசிபி எடுத்துட்டு போய் அடிச்சுன்னா ரவுடி பாய செய்வியான். ரவுடி பாயதான் இந்த வேலை வைப்பாங்க, கேடி பாயதான் இந்த வேலை வைப்பான். நடிச்சாம போய் ஏதாவது செஞ்சுட்டு வருவாங்க, வீட்டுல கல்ல விட்டு எறிவாங்க, வீட்டை உடைப்பாங்க, தீ வைப்பாங்க, இந்த வேலை செய்வியான். வனத்துறை அதிகாரி இப்படி செய்யலாமா? மனுஷன் தானா? முறைப்படி நீதிமன்றம் தானே போயிருக்கணும். இத்தனைக்கு தனிநபர் கட்டியிருந்தாலும் பரவாயில்ல, அறநிலையத்துறை கட்டுது. என்னன்னா, அறநிலையத்துறை அமைச்சர் ஐயரு அவர் ஒன்றும் செய்ய மாட்டாரு அப்படிங்கிற நினப்புதே நமக்கு அப்படித்தான் தோணுது. ஏற்கனவே அறநிலையத்துறை அமைச்சர் கேவலமா பேசிக்கிறியான், கண்டயம் பூரா ஒரு நடவடிக்கை இல்ல. பியூஷ் மனசு பேசுறியான், அவால் அவால்னு சொல்லி கிண்டல் பண்றியான். திமுக நிர்வாகி சொல்றாப்புல, முறுக்கு மோந்து பாக்குறவன், புளியோதரைய டேஸ்ட் பாக்குறவன் அவையெல்லாம் அமைச்சரா அப்படின்னு திமுக நிர்வாகி பேசுறியான். இவங்க பேன் இருக்காங்க. அப்படின்னா வனத்துறை அப்படித்தான் செய்யும். நம்மள அறநிலையத்துறை அமைச்சர் என்ன செஞ்சிருவாரு, பாத்துருவான் அப்படி நினைச்சதே கோயில் அடிச்சு விட்டுருக்காப்ல. இதே இது அறநிலையத்துறை அமைச்சர் நம்ப திராணி இருந்தா கோயில் இடத்துல இருக்கும்ல, அதை போய் ஜேசிபி கொண்டு போகணும். ஜேசிபி கொண்டு இடிக்க போகணும். கோயில் இடத்துல இருக்க என்னென்ன அரசு அலுவலகம் இருக்குல்ல, அதெல்லாம் இடிக்க கிளம்புனா இப்ப கவர்மெண்ட் பேச்சுவார்த்தை நடத்தும். இந்த துறைகளுக்கூட ஈகோ அறநிலையத்துறை பெருசா, வனத்துறை பெருசா? எல்லாம் படிச்சுதானே வந்தாப்புல அதிகாரியா? இப்படியா இருக்குது? தனுஷ்கோடியில இருந்து ராமேஸ்வரம் வர்றதுக்கு லைட் வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது. அப்படின்னு பயந்தே நடந்து வருவாங்க. அப்ப இந்த இரட்டத்தாழை தர்ம முனீஸ்வரர் நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு சாமியை கும்பிட்டு வருவாங்க. அதனாலேயே அங்க ஓட்டுநரும் சரி, பாதசாரிகளும் சரி, பாரம்பரியமா ஒரு காவல் தெய்வமா கும்பிட்டு வராங்க. அந்த கோயிலை இடிச்சிருக்கியா? இன்னும் வழங்குவீங்களா? குடும்பம் நல்லா இருக்குமா? ஒரு கட்டிக்கிட்டு புதுசா கட்டிட்டு வர கோயிலை இடிச்சிருக்கியா? வழங்கிருமா? குடும்பம் வளராம போயிருமே, விருத்தி வராம போயிருமே. இந்த அறிவு எதுவா இருந்தா செஞ்சிருக்க மாட்டாப்புல, வழக்கு போட்டிருப்பாப்புல. நீதிமன்றம் சொன்ன பிறகு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் என்னது? இது விஜய் எல்லாத்துக்கும் பொதுவா இருப்பேன், நான் வெளிப்படையான அரசு. இதே வெளிப்படையா அப்படித்தான் இடிப்போம்னு சொல்றதே வெளிப்படையா? விஜய் முதலமைச்சர் விஜய் இதுக்கு நடவடிக்கை இருக்குன்னா ஒவ்வொரு துறையிலும் இதே மாதிரி அதிகாரிய முதலமைச்சர் கெட்டவர் ஏற்படுத்துறதுக்குன்னு திறம்பட செயல்படுறாங்க. அவங்களை நடவடிக்கை எடுக்கலைன்னா முதலமைச்சர் தான் கெட்டவர். உடனடியா அந்த கோயில் கட்டுமானத்தை திரும்ப தொடங்கணும். கோயில் அடிச்ச அந்த அதிகாரியை டிரான்ஸ்பர் பண்ணணும், டிஸ்மிஸ் பண்ணணும். வேலைக்கே லாயக்கு இல்ல. கோயில் அடிக்க மனசாட்சி இல்லாம எதுக்கே இப்படி செஞ்சாப்புலன்னு தெரியல. எல்லாம் ஆண்டை விதையும் பார்க்கணும். தர்ம முனீஸ்வரர் அவருக்கு தண்டனை கொடுப்பாப்புல. தமிழை போற்றி.